கிளான்ல வந்து ஒரு பிளேயர் வந்து பேன் ஆயிருக்காரு, அதே லைவ்ல தான் பேன் ஆயிருக்காரு. அப்ப அவரு ஹேக் யூஸ் பண்றாரா? எங்க பிளேயர்ஸ் எது யூஸ் பண்ணா நீங்க யாரு கேக்குறதுக்கு? நீங்க யாரு கேக்குறதுக்கு? சொல்ற பொய்ய நம்புறாங்களே, உங்க கூட்டம் என்ன கூட்டம்? எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க ப்ரோ. எங்க வேணா வாங்க, உங்களோட கிளான்ல இருந்து ஆளை கூட்டுவாங்க. டிடிஎம்மா ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர், ஓகேவா? சோ அதனால நான் உங்களுக்கு பேட் வேர்ட்ஸ்ல பேச மாட்டேன். நீங்க என்ன வேணா பேசுங்க. திரும்ப அதுக்கு ரீசன் வந்து நான் ஓப்பனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேன் ஆனதுக்கான ரீசன் சொல்றேன், ஓகேவா? எங்களுக்கே ஆக்சுவலா எதனால பேன் ஆச்சுன்னு எங்களுக்குமே தெரியல. அதுக்கப்புறமா வந்து நம்ம சிம்பாவே ஒத்துக்கிட்டான், ஓகேவா? சிம்பா வந்து டோரா கூட வந்து ரேங்க் புஷ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ஓகேவா? டோரா வந்து டாப் 1 கிளான்ல புஷ் பண்ணிட்டு இருக்கான், ஓகேவா? அதாவது இந்தியா நம்பர் 1 எவ்வளவு பெரிய ரெக்கார்டு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து சிம்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஏதோ விபிஎன் வந்து யூஸ் பண்ணிருக்கான் போல, ஓகேவா? சோ அந்த விபிஎன்னால பேன் ஆயிருக்கு, அது அவனே ஒத்துக்கிட்டான். இந்த விஷயம் எங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, இது பேன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓகேவா? இது பேன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவனே அதை வந்து ஒத்துக்கிட்டான், ஓகே? அவனாலதான் வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து பேன் ஆனது, ஓகேவா? மத்த வந்து யாரும் இதுல வந்து யாரும் வந்து இதுல வந்து ஹேக் போட்டு வந்து விளையாடணும் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கேம் தெரியும், கேம் நல்லா விளையாட தெரியும். இதுல வந்து ஹேக் போட்டு விளையாடணும் எந்த அவசியமும் கிடையாது, ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப உண்மை, ஓகேவா? நம்ம டிவி கேமரா நான் வேணா ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, ஓகேவா? நான் உண்மையை மட்டும் தான் பேச போறேன் இன்னைக்கு, ஓகேவா? எந்த சாமி மேல வேணாலும் சத்தியம் பண்றேன், நான் சாமியை நம்புறேன், ஓகேவா? அதனால வந்து கடவுள் மேல சத்தியமா நான் உண்மையை மட்டும் சொல்றேன். நீங்க என்ன கொஸ்டின் கேளுங்க, உண்மையை மட்டும் சொல்றேன், ஓகேவா? நம்ம பிளேயர்ஸ் யாருக்கும் வந்து ஹேக் போட்டு விளையாடணும் அப்படி வந்து கேம் பிளே இல்லாத பிளேயர்ஸ் வந்து யாரும் கிடையாது, ஓகேவா? ஒருத்தன் வந்து டிடிஎம்ல கார்டுன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வந்திருக்கான், ஓகேவா? அது மாதிரி டொட்டோ பத்தி உங்களுக்கு பேசவே தேவையில்ல. வார்ல என்ன பண்ணிருக்கான்னு, வார் நாயகன்னு ஒரு பட்டத்துக்கு சொந்தக்காரன் இருக்கு. அது மாதிரி சாக்கோ பத்தியோ ஜீவா பத்தியோ மியூசிஷியன் பத்தியோ யாரை பத்தியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேவா? எல்லாருமே லெஜிட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு நாள் அவங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஓகேவா? சோ இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், ஓகேவா? எங்க பிளேயர்ஸ் வந்து பேன் ஆனதை பத்தி பேசுறீங்க, உங்க கிளான்ல வந்து ஒரு பிளேயர் வந்து பேன் ஆயிருக்காரு, அதே லைவ்ல தான் பேன் ஆயிருக்காரு. அப்ப அவரு ஹேக் யூஸ் பண்றாரா? ஏன் அவரை பத்தி பேச மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கிளான்ல விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம், கரெக்டா? நாங்க வெளியே வந்து 1 மாசம் ஆகுது. எங்க பிளேயர்ஸ் எது யூஸ் பண்ணா நீங்க யாரு கேக்குறதுக்கு? நீங்க யாரு கேக்குறதுக்கு? நேத்து சிம்பா பதில் சொல்றான் ப்ரோ லைவ் போட்டு. நான் சொல்ல வேணாம், அந்த கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு லோடிங்ல இருக்கும் நினைக்கிறேன், ஓகேவா? எனக்கே தெரியல. ஃபுல்லா எனக்கு வந்து அனுப்புறாங்க, என்னன்னு ப்ரோ இத பாருங்க ப்ரோ, சிம்பா பேசுனதுன்னு. சிம்பா கேக்குறான் ப்ரோ, இந்த கேள்வி மொத்த கேள்விக்கு சிம்பா பதில் சொல்லிட்டான் நேத்து, ஓகேவா? சிம்பாவோட கண்டென்ட் வந்து லோடிங்ல இருக்கு, ஓகேவா? எங்க பிளேயர்ஸ் வந்து பேன் ஆனாங்க, அவங்க எல்லாருமே ஹேக்கர். உங்க கிளான்ல ஒரு பிளேயர் வந்து பேன் ஆனாரு, அவரு ஹேக்கரா? சொல்லுங்க. உங்க கிளான் விட்டு வெளியே வந்தவங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசலாமா? இன்னும் நாங்க உங்க கிளான்ல இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் ப்ரோ ஜிஜின்னு ஒரு கிளான் ஆரம்பிச்சாச்சு, அதுக்கு நான் லீடரா இருக்கேன், ஓகேவா? நான் அதுக்கு லீடரா இருக்கேன். எனக்கு தெரியும் எங்க ஃபேன்ஸ், எங்களோட வியூவர்ஸ், எங்களோட ஸ்பான்சர்ஸ், எங்களோட மக்கள், எங்களோட அண்ணன் தம்பிகள் எங்களை கேள்வி கேட்டாங்கன்னா, நேத்து நான் லைவ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, நம்ம வந்து இது வந்து வேலை செய்ய வேண்டிய வந்த இடம், இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு வியூவர் ஒருத்தர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்கிறாரு, எதுக்கு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்? உங்க பிளேயர் பத்தி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க எதுக்கு முதல்ல வந்து டிவைட் செக் பண்ணணும்னு பேசுறேன்னு கேட்கிறாரு. கிளான் லீடர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு, அவங்க கேட்டா அவங்க வந்து நிரூபிச்சுக்க போறாங்க. நீங்க ஏன் ப்ரோ கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எங்களுக்கு ஒண்ணு கேம் பிளே இல்லாம இல்லையே, எங்களுக்கு ஒண்ணு விளையாட தெரியாத பசங்க இல்லையே. யாருங்க விளையாட தெரியாத பசங்க? யாரு நீங்க குறை சொல்வீங்க? வேணா வாங்க, உங்களோட கிளான்ல இருந்து ஆளை கூட்டுவாங்க. டிடிஎம் வந்து ஆடணும்னு சொல்றீங்களா? ரெடியா இருக்கான். கிளாசிக் ஆடணும்னு சொல்றீங்களா? ரெடியா இருக்கான். வாவ் மோட் ஆடணும்னு சொல்றீங்களா? ரெடியா இருக்கான். நம்ம கிளான்ல ஒரு 4 சிங்க குட்டிகளை அப்படி அனுப்பி விடுறேன், வச்சு மோதி அடிங்க, பாத்துக்கலாம். கிளான் ரீதியா வரீங்களா? ஹார்ட் செக் நீங்களே பண்ணுங்க, உங்க பிளேஸ் நாங்க செக் பண்றோம், வச்சு பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க?
நாங்க பாத்துக்கிறோம் எங்க கிளான, நீங்க எங்களை வெளியே அனுப்பிட்டீங்கயா. நாங்க பாத்துக்கிறோம் எங்க கிளான் பாய்ஸ், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க வளர்றோமோ அழியிறோமோ உங்களுக்கு என்ன இப்ப ஆச்சு? கேம் கோனரா? கேம் கோனரா நீங்க? கேம் நீங்க கிரியேட் பண்ணுதா? உங்களோட கேமா? உங்களோட கேம்ல நாங்க வந்து விளையாடுறோமா? எதனால பேசுறீங்க? எது ஆனா உங்களுக்கு என்ன ப்ரோ? இப்ப நாளைக்கு நாங்க கெட்டுட்டோன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பின பிளேயர்ஸ் கெட்டுட்டானுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு வச்சீங்களா? கொஞ்சம் போறீங்க, வெளியே போன பத்தி பேச தர மாட்டீங்க. ஏன் இப்ப பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? கண்டென்ட் இல்லையா? கண்டென்ட் இல்லையா? உங்களுக்கு கண்டென்ட் வேணுமா? நாங்க தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கோமா? At Cocky Fanboy Super Chatted நம்ம ஜிஜி கேங் $1.05. பத்தி பேசினா உங்களுக்கு வியூஸ் Morning வருதா? Mama Love from Chengam. சொல்லுங்க Why tension mooring are. ப்ரோ. ஒரு நிமிஷம் ஃபேன் பை ப்ரோ, ஒரே நிமிஷம் ஃபேன் பை ப்ரோ. சொல்லுங்க நண்பா. ஓகேவா? தேவையில்லாம வந்து இந்த நெகட்டிவ் லைவ் போட்டு ஒரு 6 மணி நேரம் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தனை பத்தி நெகட்டிவ் இதுக்காக வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். எதுக்காக நீங்க ஸ்பிளிட் பண்றீங்க? நெகட்டிவ் ஸ்பிளிட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன? ஒருத்தன் வெளியே போயிட்டா நீங்க தானே சொன்னீங்க. நான் இன்னை வரைக்கும் இப்ப வரைக்கும் நீங்க அவ்வளோ ஆக்ரோஷமா அவ்வளோ பேட் வேர்ட்ஸ்ல பேசுனீங்க. ஒரு பேட் வேர்ட்ஸ் நான் பேச மாட்டேன் ப்ரோ, ஒரு பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். ஒரு இடத்துல கூட நான் மரியாதை இல்லாம உங்களை பேசவே மாட்டேன். ஓகேவா? என்னைக்குமே வந்து நீங்க வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர். ஓகேவா? சோ அதனால நான் உங்களை பேட் வேர்ட்ஸ்ல பேச மாட்டேன். நீங்க என்ன வேணா பேசுங்க, திரும்ப நாங்க ரிப்ளை பண்ணுவோமே தவிர்த்து, ஓகேவா, இதுவே நாங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதான் லாஸ்ட் ரிப்ளைவா இருக்கணும். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் ரிப்ளைவா இருக்கணும். நாங்க பேச மாட்டோம். ஓகேவா? நாங்க பேச மாட்டோம், எங்களுக்கு அது தேவையில்ல. ஓகே, எங்களுடைய வேலை வந்து இங்க உங்களை பத்தி பேசுறது கிடையாது. ஓகேவா? திரும்பி திரும்பி இதே நாங்க வந்து திரும்பி திரும்பி எங்களால பண்ண முடியாது. நாங்க இது பேசுறதுக்கான இதுவும் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது இது ஒரு விஷயம். ஓகேவா? எங்களோட பிளேயர்ஸ் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி வந்து மக்களாகிய, ஓகேவா, எங்களுக்கு ஒரு சின்ன ஃபேன் பேஸ் தான். ஓகேவா? எங்களுக்கு ஒரு சின்ன ஃபேன் பேஸ் தான். இந்த ஜிஜி கேங்க்கு ஒரு சின்ன ஃபேன் பேஸ் தான். அந்த ஃபேன் பேஸ்ல இருந்து உங்களுக்கு நம்ம பிளேயர்ஸ் மேல ஏதாச்சும் டவுட்ஸ்னா, அதாவது நான் ரொம்ப ஓப்பனா இந்த விஷயத்த சொல்லிடுறேன் ப்ரோ. சிம்பா மேல ஒரு தப்பு. ஓகேவா? அவன் வந்து விபிஎன் போட்டு விளையாடி இருக்கான். அது டோராக்கு கடவுள் சத்தியமா தெரியாது. ஓகேவா? அதனாலதான் வந்து பேன் ஆச்சு. அது அவனே லைவ்ல வேணா சிம்பாவோட லைவ் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சிம்பாவோட லைவ் எடுத்து பாத்துக்கோங்க. அது அவனே அவனோட லைவ்ல சொல்லிட்டான், என்னாலதான் வந்து அவங்களோட ஐடி பேன் ஆச்சு அப்படின்னு. ஓகேவா? இப்படி நாங்க வந்து ஏன் அந்த விஷயத்த பத்தி இப்ப கூட நான் வந்து பேச மாட்டேன்னா, அவனும் ஒரு யூடியூபர். ஓகேவா? அவன் வந்து ஒரு விபிஎன் போட்டது ஒரு தப்பாயிடுச்சு. சரி, ஓகே ஃபைன். ஓகேவா? அவன் அதே சொல்லிட்டான், அவனும் ஒத்துக்கிட்டான். ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டான். சரி, ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து உங்களுக்காண்டி நாங்க எங்களை நிரூபிக்க தயாரா இருக்கோம். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இன்னொன்னு என்ன கேட்டீங்க நண்பா? மாமா 15 ஐடி பேன் சொல்ல வேண்டியதான் ப்ரோ. 50 ஐடி நான் கூட தான் சொல்வேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளான்ல வந்து ஹைட் ஆகுது ப்ரோ, அதை பார்க்க சொல்லுங்க ப்ரோ. அப்புறமா வந்து அடுத்த உங்களோட கிளானை பத்தி பேசலாம் ப்ரோ. ஓகேவா? நான் 3 நாளா இவ்வளோ யோசிச்சிங்க. 3 நாள் வந்து யோசிச்சு நாங்க ஏதோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏதோ பெரிய பிளான் போல அப்படின்னு பார்த்தா வந்து டிசியில போட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு நெகட்டிவ் ஸ்ப்ரிட் பண்றாராமா, மேனிபுலேட். இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு இதெல்லாம்? இதே ஸ்ட்ராட்டஜியா? அப்ப கூட எப்படி 50 ஐடி பேனு ஆச்சு. ஆல்சோ ஃபார் அதர் பிளேயர்ஸ். ஹவு? டோராக்கு மட்டும் தானே ப்ரோ? டோரா அவன் பேர் என்ன, டோரா, ராட்ரிக்கு எல்லாமே அவங்க கூட தான் ப்ரோ விளையாடுனாங்க. ஓகேவா ப்ரோ? நீங்க இதை கேக்குறீங்களே ஏன் ப்ரோ? நான் ஒண்ணு கேக்குறேன், இதை நீங்க கேக்குறீங்க என்கிட்ட. ஓகே ப்ரோ, தீராஜ் அவங்க கிளான்லயும் ஒரு பிளேயருக்கு வந்து 2 பிளேயருக்கு வந்து ஐடி பேன் ஆயிருக்கே ப்ரோ. அது என்ன ப்ரோ கணக்கு? ஏன் ப்ரோ அது கேட்க மாட்டீங்க? அதுக்கு ஏன் ப்ரோ யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க? எனக்கு புரியல ப்ரோ. அப்ப உங்களுக்கு வந்தா ஒண்ணு, எங்களுக்கு வந்தா ஒண்ணா ப்ரோ? என்ன ப்ரோ இது? எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ. எப்படி ப்ரோ பாட் ஸ்குவாட்ல இருக்கிறப்போ எவன் கூடயும் சேர்ந்து விளையாடல, ஆனா வெளியே வந்த அடுத்த செகண்ட் அங்க இருக்கும்போது அவ்வளவு ரூல் ப்ரோ. அங்க இருக்கும்போது இவங்க கூட விளையாடக்கூடாது, அவங்க கூட விளையாடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு ப்ரோ. ஓகேங்களா? எல்லாருமே நாங்க ப்ரோ, இன்னைக்கும் நாங்க சொல்றோம் ப்ரோ, அவர் சொல்லி கொடுத்ததுதான் ப்ரோ. எல்லாருமே ஒரு ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஓகேவா? இன்னைக்கும் நாங்க ஃபேமிலியா தான் இருக்கோம். ஓகேவா? அதாவது ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? இங்க யாருக்கும் எதிரிலாம் கிடையாது ப்ரோ. எல்லாருமே ஒரு வேலை செய்யற இடமா பாக்குறாங்க. இங்க வேலை செய்ய தான் வந்திருக்காங்க. யாரும் சண்டை போடலாம் வரல நண்பா. நம்மளோட வியூவர்ஸ் பத்தி, ஓகேவா, நம்மளோட வியூவர்ஸ் பத்தி அவரு சொல்றாரு என்னன்னு, இங்க பாக்குறவங்க எல்லாமே ஜோக்கர்ஸ். இங்க பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது
நம்ம வியூவர்ஸ் பத்தி அவர் வந்து ஒண்ணு பேசியிருந்தாரு. ஓகேவா? நான் கேக்குறேன், நீங்க மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இன்னமும் மேனிபுலேட், அது என்ன அது பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களை நம்புறாங்களே, இன்னமும் நீங்க சொல்ற பொய்ய நம்புறாங்களே, உங்க கூட்டம் என்ன கூட்டம்? எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க ப்ரோ. எங்க கூட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, எங்களோட ஃபேன்ஸை பத்தி நீங்க பேசுறீங்களே, நீங்க இன்னமும் பொய் பேசிட்டு இன்னமும் நீங்க வந்து உருட்ட நம்பிட்டு இருக்காங்களே, உங்க கூட்டம் என்ன கூட்டம்? உங்க கிளான்ல இருக்க உங்க பேன் ஆன உடனே நீங்க வந்து அவர் வந்து லெஜிட், என்ன ஆச்சுன்னே தெரியல, ஐடி மாத்தினாரா, அதுவா இதுவா, அடிச்ச அடியில பேன் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அடிச்ச அடியில வந்து பேன் பண்றாங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற கூட்டத்தை உங்க கிளான உள்ள வச்சுக்கிட்டு என்ன வேணா பேசுறீங்க, எப்படி வேணா வந்து பேசுவீங்க, என்னென்ன வேணா நீங்க சொல்வீங்க. இந்த டிராமாவை எல்லாம் நம்பிட்டு இருக்காங்களே, அவங்க யார்? அப்போ எங்க கூட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஏன் ப்ரோ ஏன் ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ. ஃபேன்ஸ்குள்ள என்ன சண்டை முட்டுறீங்களா? அக்கௌண்ட் பேன் ஆனது 2 days ஆகும், அப்போல்லாம் எந்த மயிரும் பேசல, நேத்து மார்னிங்கும் கேட்கல, கரெக்டா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண பேசுறது இது. ஆடா விடையா, உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம்? ப்ரோ எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் ப்ரோ. ஓகேவா? எல்லாருக்கும் எல்லா விஷயமும். யாருக்கு ப்ரோ என்ன விஷயம் ப்ரோ தெரியாது? இங்க தெரியாத விஷயம் யாருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லுங்க ப்ரோ. நான்லாம் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து சொன்னாரு. இந்த தயிர் வடை கூட அவ்வளவு ப்ரூஃப் வச்சிருக்காரு, என்கிட்ட வந்து சொல்றாரு, நான் அனுப்புறேன், அதை பேசு, அதை காட்டுன்னு. எனக்கு வேணான்றேன். ஓகேவா? எனக்கு அது வேணான்றேன். ஓகேவா? நான் யாரை பத்தி நான் பேசுங்க வரல, நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து வேலை தான் இங்க முக்கியம். நாங்க வந்து இங்க சம்பாதிக்க வந்திருக்கோம், வேலை செய்ய வந்திருக்கோம், உங்களை முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கோம். இங்க சண்டை போட வரல, யாரு கூடயும் கான்ட்ரவர்சி பண்ண வரல, யாரையும் குறை சொல்ல வரல. ஓகேவா? நாங்க அதுக்காக வரல. எங்களுக்கு எதுக்கு வந்து தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வந்து எங்களை நீங்க வேணாம்னு சொன்னீங்க, நாங்க வெளியே வந்தோம்னா நாங்க எங்க வேலையை தான் பார்ப்போம். உங்களை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டோம், திரும்ப உங்களை பத்தியே பேசி நாங்க வியூஸ் எடுக்க மாட்டோம். உங்களோட ஹேஷ்டாக் எல்லாத்தையுமே நாங்க வந்து மறைச்சுக்கிட்டோம். சரிங்களா? மறைச்சுக்கிட்டோம். நீங்க வந்து இதுக்கப்புறம் போட்டா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாங்க வந்து மறைச்சுக்கிட்டோம். ஓகேவா? இன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னொன்னு நான் சொல்றேன். சரிங்களா? என்னைக்கும் நான் வந்து உங்களை மரியாதை இல்லாம நான் என்னைக்குமே எந்த விஷயமும் பேசணும் கூட, இன்னை வரைக்கும் அண்ணங்கிற வார்த்தையை நான் மாறினதே கிடையாது. எதனால? நன்றியை மறக்காம இருக்கேன். ஓகேவா? நன்றியை மறக்காம இருக்கேன். சோ நீங்க மறுபடியும் இதை பேசும்போது விடுங்க. ஃபேன் பை ப்ரோ அதெல்லாம் வேணாம். ஃபேன் பை ப்ரோ நம்ம வந்து யாரையும் ரொம்பலாம் அட்டாக் பண்ண வேணாம். அதே மாதிரி என்னை பத்தின எனக்கு நல்லது இன்னைக்கு நடக்குதுன்னா கூட அதுக்கு காரணமே நீங்க தான். அந்த உங்க ஸ்கிரீன்ல நீங்க சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கும் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? நீ ஏத்துக்கோ கொக்கி, உன் கல்யாணத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னதும், ஆனா நீங்க வந்து எனக்கு தாலி எடுத்து கொடுத்தாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி அமைச்சு கொடுக்க போறதே நீங்க தான். ஓகேவா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து என்னை எவ்வளவு வேணா பேசிக்கோங்க, கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுவேன். ஓகேவா? என்னோட கல்யாணத்துக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த ஃபேமிலியை பத்தி நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களே, அன்னைக்கு அவன் பேசும்போது சொன்னீங்களே அண்ணே, அவன் மேல நான் கேஸ் போட போறேன், போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு. இன்னைக்கு நான் என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க அண்ணே. அண்ணே சொல்லுங்க அண்ணே, நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்களை பத்தி அங்க கொஞ்ச நாள் நீங்க நல்லா தான் இருந்தீங்க, எங்களுக்கு எல்லாமே பண்ணீங்க, எல்லாமே ஓகே. உங்களுக்கு பிடிக்கல, அது நீங்க என்னவோ வெளியே பண்ணீங்க. நாங்க பாட்டுக்கு நீங்க வேலையை பார்க்குறோம். எங்களை அதாவது நம்ம தலை இருக்காருல்ல, நம்ம தலை ஒண்ணு சொல்லுவாரு, யார்? அஜித்குமார் தலை, வாழ வீடு. கரெக்ட் தானே? வெளியே போயிட்டாங்கன்னா நீ எப்படியோ வாழ்ந்துட்டு போன்னு விட்டுட்டு போங்க, நீங்களும் வாழுங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியாத ஒரு கிடையவே கிடையாது. ஓகேவா? இங்க இருக்க அத்தனை யூடியூபருக்கும் வந்து ரோல் மாடலா இருந்திருக்கீங்க. ஓகே, ரோல் மாடலா இருந்திருக்கீங்க. கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, எங்க கூட போட்டி போட்டு நீங்களும் வியூஸ் எடுங்க, நீங்களும் வளர்ந்து காமிங்க. நாங்க வெளியே வந்துட்டா இன்னும் 4 பேர் உங்களால உருவாக்க முடியாதா? எங்களை மாதிரி இன்னும் ஒரு கொக்கிக்குமார் உருவாக்கு, இன்னொரு சாக்கோ உருவாக்கு, இன்னொரு ஜீவாவை உருவாக்கி நீங்க பண்ணாத கண்டென்ட்டா, உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி, அதை பண்ணுங்க. எதுக்காக கூட்டு வந்தது பர்சனலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக ப்ரோ பர்சனல் பத்தி பேசுறீங்க? பர்சனல் பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து ப்ரோ வந்துச்சு உங்களுக்கு? இன்னைக்கு தப்புன்னு சொல்ற நீங்க, அன்னைக்கு எங்களை நீங்க வந்து இப்படி இருங்கன்னு சொன்னீங்களா, அப்ப தெரியலையா? அப்ப சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் நீங்க லைவ்ல, அப்ப நீங்க பேச வேண்டியதானே இதெல்லாம் லைவ்ல. வேணாம் ப்ரோ ப்ளீஸ். ஓகேங்களா? வேணாம் ப்ரோ ப்ளீஸ். ஓகேவா? தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எனக்கு வந்து உங்களை பத்தி நான் பேச மாட்டேன். ஓகேவா? என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஒரு கிளான் லீடரா நீங்க வந்து பிளேயர்ஸோட சண்டை போடுங்க வாங்க. ஓகேவா? பேன் ஆச்சுன்னு கேட்டீங்க, ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பேன் ஆச்சுன்னு கேட்டீங்க, நல்ல ஒரு விஷயம். அதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம், நாங்க பதில் சொல்றோம். ஓகேவா? அப்புறம் வந்து பிளேயர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நாங்க, அதாவது மீன்ஸ்
ஜிஜிக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கேட்டாங்கன்னா நாங்க வந்து ஸ்கிரீன் இது கூட பண்ணி டிவைஸ் செக் கூட பண்ணி உங்களுக்காக அந்த கண்டென்ட் கூட அப்லோட் பண்றோம். ஓகேவா? நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மென்ஷன் பண்ணி கூட டிவைஸ் செக் பண்ணி எந்த நேரத்துல கேக்குறீங்களோ அந்த நேரத்துல வந்து பண்ணி தரோம். ஓகேங்களா? அது கூட நாங்க பண்றோம். ஆனா வந்து பர்சனல் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேவா? பர்சனல் வந்து ஏன்னா அதுல வந்து நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்கிறத கொஞ்சம் மறந்துடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நீங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்றத மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் அதனால நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகேவா? சோ அதனால வந்து விட்டுட்டு அடுத்த கட்டத்துல என்னவோ நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம்.